சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஒரு தடவையும் குஷியா ஆரம்பித்தாலும் நம்ம எடுக்கிற டாபிக்லாம் ரொம்ப சோகமான டாபிக்காவே இருக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லா இது சோகமான உலகம் தான், துக்கமான உலகம் தான். அதிலும் குறிப்பாக இந்த ராகிங் பற்றி இந்த வாரம் ஃபுல்லா தொடர்ந்து தமிழ்நாட்டும் கேரளாவும் சீக்கிரமா இது 2 தான் அழிய போகுது போல இருக்கு. ஏன்னா கடல் ஒட்டி இருக்குது இல்லையா? அமெரிக்கா அழியுதோ இல்லையோ இது முன்னாடி அழிஞ்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி பாலியல் குற்றத்திலையும் கேரளாவும் தமிழ்நாடும் போட்டி போட்டுட்டு இருக்குது. தமிழ்நாடு கேரளா ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாலியல் குற்றத்துல. அது மாதிரி ராகிங் மாத்தி மாத்தி நான் இதுக்கு முன்னாடி தான் ஒரு வாரம் முன்னாடி தான் அமைதியும் பரவ செய்யணுங்கிறதுக்காக தான் குஷியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். மக்கள் மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் வரட்டுமேன்ட்டு. ஆனா நடக்கிற காரியம் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த பாவக்குடம் நிறையணும்னு கடவுள் சொல்றாருல, அந்த மாதிரிதான் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 ஸ்டேட்டுமே நாஸ்திகத்துக்கு பேர் போன ஸ்டேட்டா இருக்குது. சோ அது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, பயபக்தி உள்ளவங்க இதுல ஈடுபட மாட்டாங்க. மனசாட்சிக்கு பயப்படுவாங்க கொஞ்சமாவது. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கும், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கும். இப்ப எதுவுமே இல்லாம ஒரு காட்டுத்தனமா இருக்காங்க. மிருகங்களோட கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ. கண்டிப்பா. இந்த குணம் எப்படி வருது, எங்க வந்தது, உலகம் ஃபுல்லாவே இது நடக்குது. இந்த ராகிங்ன்றது காலேஜ்ல நடக்கும். ஆனா இப்ப ஸ்கூல்ல நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு வாரம் முன்னாடி கேரளால இதே மாதிரி சீனியர் பசங்க வந்து ஜூனியர் பையனை வந்து டாய்லெட்டை நாக்காலே கிளீன் பண்ண வச்சிருக்கிறான். அப்புறம் ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த பையன் மூஞ்ச உள்ள அமுத்தி இருக்கிறாங்க. ஸோ அது பயங்கரமா பேசப்பட்டது. அடுத்தது தமிழ்நாட்டுல அது ஏனோ பேசல, தமிழகத்திலேயே பெருசா அதை பேசல. நியூஸ் சேனல்ல மட்டும் வந்ததே தவிர யூடியூபர்ஸ் யாருமே அதை எடுக்கவே இல்லை. அது ஏன்னே தெரியல. ஏன்னா அதை விட இது கொடூரமானது. பெண்கள் ரேப் பண்ணி ரேப்ன்றப்பாங்க, இந்த மாதிரி ராகிங் பண்ணி ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருக்கிறான். அதுவும் கொடூரமான ராகிங். இதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத ராகிங். அந்த பொண்ணு வந்து அந்த பாப் கட்டிங் அந்த பசங்க மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா? அது பெரும்பாலும் யாரும் கட் பண்ண மாட்டாங்க காலேஜ்ல. யாரோ ஒருத்தர் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அத பார்த்துட்டு மத்த பொண்ணுங்கலாம், "நீ பொண்ணானே எங்களுக்கு டவுட்டா இருக்குது. நீ நீ நிரூபி பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் நீ டாய்லெட் யூஸ் பண்ணு. இல்லாட்டினா நீ லேடீஸ் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது." அப்படின்னா அந்த வக்ர புத்தி தான். ஸோ இத வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா, அம்மா கிட்டலாம் சொல்லியிருக்குது. அவங்க கேட்டாலும் கண்டுக்கல. இதுனா இப்படிதான் இருக்கும். ஒரு ரவுடிசமாவே இருக்கட்டும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல ஒழுங்கா சாப்பாடு சரியில்ல, டாய்லெட் கிளீன் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது. அப்ப அவங்களுக்கு இது ஒரு கொடைச்சலா இருக்குது. சீனியர் பொண்ணுங்க இவங்கள ஹேண்டில் பண்ணட்டும்ன்ட்டு விட்டாங்க போல இருக்குது. அதனால பழிவாங்குற நடவடிக்கை. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு துணி கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு லீவ் போட்டதா சொல்றாங்க. அப்படி ஜெனரலா அப்படிலாம் லீவ் லெட்டர் யாரும் எழுத மாட்டாங்க. என்ன நடந்துச்சோ தெரியல. பார்த்தா பாத்ரூம்ல தூக்கு போட்டுட்டு இறந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு தூக்கு போட முடியாத அளவுக்கு உயரத்துல இருக்குது அந்த கம்பி. எப்படி அவ்வளவு உயரத்துல போய் போட்டிருக்க முடியும்? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அடிச்சு கொலை பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ அது ஒரு கொடூரமான விஷயம் இருக்குது. இப்ப இதே மாதிரி கொடூரம் வந்து மீண்டும் கேரளால அடுத்தடுத்த டர்ன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, கேரளா. மொழியில ஒற்றுமை இருக்கிற மாதிரி இந்த மிருக குணத்திலயும் ஒற்றுமை இருக்குது. இங்க கேரளால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பசங்க இவங்க. ஜூனியர்ஸ வந்து முழு நிர்வாணப்படுத்தி டம்பிள்ஸ் போய் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அடுத்தது காம்பஸ், இன்னும் நிறைய கூர்மையான பொருட்கள் எல்லாம் வச்சு பயங்கரமா அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டீட்டெயிலா அது சொல்லல நியூஸ்ல. ஸோ அதுல ஒரு பையன் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன பிறகுதான் இது போலீஸ் கேஸ் ஆகி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இது ஹெட் நியூஸா இருக்குது. இது ஆக்சுவலா எப்பத்துல இருந்தோ இது நடக்குது. ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்துச்சு. நடக்கும்போது நான் யாரு தெரியுமா, யாரோ ஒரு அரசியல்வாதி பையன் போல இருக்கு, நான் யாரு தெரியுமான்னு அவனுங்களோட ஈகோ ஏறிடுச்சு. நீ யாரா இருந்தா என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த பையனையும் நிர்வாணப்படுத்தி ஏதோ அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டை வச்சு அது மேல யூரின் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா யூரின் பாஸ் ஆகும்போதெல்லாம் ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி கொடூரமா டார்ச்சர் பண்ணி சாகடிச்சாங்க. ஸோ அது இப்ப கூட சமீபமா அது பேசப்பட்டது.
அது 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 அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்பவுமே இங்க நடக்குது. இது ஆக்சுவலா இது வந்து இதெல்லாம் நியூஸ்ல வெளியில வர்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு காலேஜ் இது நடக்க தான் செய்யுது. நாங்க படிச்ச காலேஜ்லயும் இது நடந்திருக்கு. அந்த நேரம் என்ன தோணும்னா, ச்சே பொண்ணா பொறந்திருக்கலாம் போல இருக்குன்னு தோணும். ஏன்னா பொண்ணுங்கள விட்டுருவாங்க. பசங்கள ஆமா தான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப லேடி பொண்ணுங்களும் லேடீஸ் மோசமாயிடுச்சு. ஸ்கூல் அந்த ஸ்கூலே லேடீஸ் ஸ்கூல் தான். கிறிஸ்தவ மகளிர் பள்ளி. ஸோ அவங்களே இப்படி பண்றாங்க. ஸோ அது ரொம்ப கொடுமை அது. அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. ஆ அது மாரி நாங்க படிக்கும்போதும் கூட இது எப்படின்னா, அவங்க பாட சொல்லுவாங்க, இது பண்ணுவானுங்க. சில சமயம் அசிங்கமாலாம் கூட பேசுவாங்க. ஆ அதுல யாராவது கொஞ்சம் அதெல்லாம் அடங்க முடியாது அப்படின்னும்போது, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து பசங்கலாம் சேர்ந்து அவங்கள அடிக்கலாமான்னு தோணும். இந்த மாரிலாம் தோணும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, ராகிங் வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாருமே அங்க இருப்பாங்க. அதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தன் 2 பேர் தான் ஒரு சைக்கோவா இருப்பான். அவனுக்கு தான் ஒரு ஹீரோயிசத்த காட்டுறதுக்காக அவரு வருவாரு. ஆனா தனியா வரமாட்டான். கும்பலா ஒரு கேங் கேங்கோட வருவாங்க. ஸோ அப்ப அதாவது ஒரு பொண்ணு வந்து நெறைய மோசமான பசங்க கிட்ட இருக்கும்போது எப்படி கூனி குறுகி போவாங்களோ, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களே போவாங்க. இந்த சீனியர் பசங்கள பார்த்து. ஸோ அது ஒரு ஒரு 6 மாசம், 7 மாசம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா சரியாகும். அது எதுக்காக பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஒண்ணுமே தெரியல. ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக பண்றாங்க போல இருக்குது. இன்னொன்னு இதை சாக்கா வச்சு அதாவது அவங்களுடைய எய்ம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹீரோயிசம் சொல்ல முடியாது. அத பார்த்து எல்லாருக்கும் கஷ்டம் தானே படுறாங்க. அத ஹீரோன்னு எங்க நம்ப முடியும்? அது ஒரு ம். சாடிஸ்ட் மாரி தான். அது ஒரு மனோபாவம். மத்தவங்கள கண்டிப்பா. துன்புறுத்தி அது ஒரு சந்தோஷம் பண்றது. அது ஒரு சைக்கோ தான். சைக்கோ அந்த ஆனா அவரு சாடிஸ்ட் ம். கரெக்ட். இன்னொன்னு அவங்களுடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜூனியர் பொண்ணுங்க. அந்த ம். ஜூனியர் பொண்ணுங்க கிட்ட லவ் லெட்டர் குடுக்கணும். ஏதாவது ஒண்ணுனா, இங்க உள்ள வரணும்ல. அதுக்கு ஒரு ரீசனா இந்த ராகிங்க பயன்படுத்திக்கிறாங்க. ம். அது ஒரு நார்மல் ஆயிடுச்சு ராகிங். ஸோ ராகிங் பண்ணா உள்ள வரா மாதிரி தெரியும். அப்படியே அந்த லவ் இந்த மாதிரி விஷயத்துக்கும், அடுத்தது ஜூனியர் பையன் எவனாவது லவ் பண்ணா மிரட்டுறதுக்கும், அது என் ஆளுன்னு சொல்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி அடிச்செல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆ எங்க காலேஜ்ல. ஆ ஸோ இது எப்பத்துலருந்தோ நடந்துகிட்டே இருக்குது. இந்த ராகிங். ஸோ இது எதனால நடக்குது? அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஆ ஸோ எங்க இந்த கிளாஸ் எங்க செட் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா இதெல்லாம் நடக்காம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சென்னையில கூட சில பணிமலர் அந்த மாரி காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இந்த மாரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்ப கூட அப்படி இருக்கு. மேனேஜ்மென்ட் ம். நல்லா ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாரிலாம் நடக்காது. அவங்க அது ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க? நடக்குதுன்னு தெரிஞ்சும் அப்டின்ட்டு. கரெக்ட். அதாவது மேனேஜ்மென்ட்டே வந்து சில காலேஜ்லலாம் ரவுடி மாரி நடந்துக்குவாங்கன்னு ஒண்ணு. மேபி அந்த மாரி இடத்துல இது நடக்காதுன்னு அந்த நெனைக்கிறேன். மாரி இடத்துல தான் நடக்குது போல இருக்கு. ஆ ஸோ தலைவன் சரியில்லன்னா, கீழ இருக்கிறவங்களும் சரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ம். மாரி நடக்குது. இல்ல. மேனேஜ்மென்ட் ரவுடியா இருந்தா, ஸ்டூடண்ட்ஸ் கம்முனு இருப்பாங்க. மேனேஜ்மென்ட் அமைதியா ம். இருக்கும்போது தான் இந்த மாரி வேலை நடக்குது. ஆ ஸோ பெரிய பெரிய பசங்களெல்லாம் அடிப்பாங்களாம். சென்னையில ஒரு சில காலேஜ்ல அப்படி கேள்விப்பட்டுருக்கேன். லேட்டா வந்தா அடிப்பாங்களாம். அதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்களாம். அடிக்கிறதுக்குன்னு ஒரு ம். பாடி கார்டு மாதிரி இருப்பானுங்களாம். ஆ ம். ஸோ அப்படியெல்லாம் நடக்குது. ஆ பட் ஆனா இந்த குணம் எப்படி வருது? ஆக்சுவலா எங்க காலேஜ்ல இந்த மாரி பசங்க ராகிங் போம்போது, ஆ எங்க சப்ஜெக்ட் எப்படி அப்படின்னா, எங்க கோர்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கு மேல ஃபெயில் ஆயிட்டா அரியர்லாம் கிடையாது. அத கிளியர் பண்ணாம நீங்க சேரவே முடியாது அடுத்தது. அப்ப என்ன ஆ. ஆகும்? ஜூனியர் கிட்ட போய் படிக்கணும். இப்ப யார நீங்க ராகிங் பண்றீங்களோ, அவங்க கூட படிக்கணும். அப்படின்னு நான் பசங்க கிட்ட சொன்ன உடனே பயந்துட்டானுங்க. ஆஹா! அப்ப இன்னொருத்தன் கூப்பிட்டான். ஐயோ! இல்லப்பா நான் வரல ஃப்ரெண்டு. ஏன்னா நீ நல்லா படிக்கிற உனக்கு பிரச்சனை இல்ல. நான் ராகிங் பண்ணி நாளைக்கு அவனுங்க கூடவே படிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த சிஸ்டம் எடுத்துட்டு வந்துட்டா இது சரியாயிடும். அரியர் ஆமாமா. வைக்காம நீ ஃபெயில் ஆனா ஃபெயிலு. ஆக்சுவலா சார்ட்டர்ட் ஆமா. அக்கவுண்டன்ட்டும் அந்த மாரி சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் எழுதணும்ன்ட்டு. ஸ்கூல்ல அப்படித்தானே இருக்கு. ஃபெயில் ஆனா அடுத்த கிளாஸ் முடியாதுல்ல. சேம் கிளாஸ்ல ம். தானே இருக்கணும். கரெக்ட். அப்ப ஸ்கூல்ல இப்ப எல்லாம் ஆல் பாஸ் போட சொல்ட்டாங்க. ஆ பட் அந்த மாதிரி இருந்துட்டாலே எப்படியும் இந்த ஆ அறத்தல் பண்றவங்க தான் இந்த மாரி வேலை பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற பசங்க பண்ண மாட்டாங்க.
ஸோ அதுல இது தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, அந்த கிளாஸே எப்ப அந்த ஜூனியர் என்டர் ஆகும்போது ஃபைனல் இயருக்கு ஆக்சுவலா வந்து ஃபைனல் எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதான் எப்படியும் ஃபெயில் ஆனா பரவாயில்லன்ட்டு பண்றாங்க போல இருக்குது. ஃபெயில் ஆனாலும் ஆகட்டினாலும் திரும்ப இங்க வரப்போறது இல்ல அப்படின்ட்டு அதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தானே இந்த நாட்டை பிடிக்கிற சந்தோஷம், அந்த ஒரு டாமினன்ஸ், ஆதிக்கத்தை செலுத்துற அகங்காரம் தான். அகங்காரம். அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணு பயங்கரமா அடிச்சுது. யாரோ ஒரு பெரிய ஆளுடைய யாரோ அரசியல்வாதி பொண்ணும் யாரோ ஒரு பிரபலத்துடைய மனைவி பயங்கரமா போட்டு அடிச்சு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்தது. ஸோ அந்த குணம் தான் காலேஜ்ல இப்படி எட்டி பார்க்குது போல இருக்குது. பசங்களுக்கு எட்டி பார்த்துச்சு. இப்ப பொண்ணுங்களும் அந்த லிஸ்ட்ல சேர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா இத வந்து உண்மையிலே தைரியம்னே சொல்ல முடியாது. இந்த தைரியத்தை ஆக்கப்பூர்வமாவும் காட்டலாம். அதுவுமே தேவை கிடையாது. வாழ்க்கையில முன்னேற்றத்துல காட்டலாமே இந்த தைரியத்தை. இல்ல வாழ்க்கையில முன்னேற்றுறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு சாப்பாடு சரியில்லை. அங்க பாத்ரூம் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை விட்டே தான் கிளீன் பண்ண சொல்லுவாங்க. அங்க காட்டியிருக்கலாம்ல ஹீரோயிசத்தை. உண்மையான ஹீரோயிசம் தனக்கு மேல இருக்கிறவன்ட்ட தானே காட்டணும். கீழே புதுசா அப்பதான் அந்த குழந்தை வருது, அதை பிடிச்சி டார்ச்சர் பண்ணா இல்லையா? அங்க காட்டலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே இருக்கிறவங்கள்ட்ட வீரத்தை காட்டுறதுக்கு பேரு வீரம் கிடையாது, கோழைத்தனம் தான் அது. கண்டிப்பா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையில நடக்கும்போதும் சரி, இந்த சகோதரி இறக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து இது ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க சொல்றதை கேட்காத ஒரு அகங்காரத்தை காட்டும் போது அவங்க ட்ரிகர் ஆகி அடுத்த லெவலுக்கு போறாங்க. சோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இந்த கேரளா இன்சிடென்ட் எப்படின்னு தெரியல. ஆனா நிறைய ஜூனியர்ஸ் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, இதுல யார் தப்பிப்பாங்க அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து அந்த காலேஜ் மேனேஜ்மெண்டோடைய பையனே படிப்போம். அவங்க செட்டு தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அங்க அந்த பையன் இருக்கிறான்னா அவங்க கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. அவங்க செட்டுக்கே நெருங்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு லக்கு தான் அந்த மாதிரி அமையிறது. ஆனா அதே செட்டு சீனியர் ஆனதுக்கு அப்புறம் அவனுங்க ரேக்கிங் பண்ணுவாங்க. அதான் கொடுமையா இருக்கும். இதுல இன்னொரு அந்த கம்யூனிசம் காலேஜ்லயே அந்த இது இருக்கும். அரசியல்ல தலையிடுறது எல்லாமே தமிழ்நாட்டுல அது கிடையாது. ஆனா கேரளால அப்பையில இருந்தே அந்த பழக்கம் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது, உள்ளுக்குள்ளே பாலிடிக்ஸ், அதெல்லாம் படிக்கிற வயசுலயே தேவையில்லாதது. அதுல அப்பயே ஈடுபடுறவங்க தான் இப்ப இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த ஸ்டெப் இப்படி மோசமா போயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல இப்பதான் மோசமா ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல கூட ஒரு சில காலேஜ்ல அது மாதிரி அடிச்சுக்குவாங்க. ஒரு குரூப்பிசம் வந்து பஸ்ல ஏறி அடிக்கிறதெல்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தது. அதுவும் நடக்கும். அதுக்கு ஃபேமஸான காலேஜ் எல்லாம் இருக்குது சென்னையிலே கூட. எல்லா இடத்துலயுமே ரேகிங் நடந்திருக்கும். பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க வெளியில. இது வந்து வெளியில வந்துடுச்சு. பட் இது வந்து ரொம்ப இவ்வளவு கொடூரமா பண்ண மாட்டாங்க. சோ அது ரொம்ப கொடூரமா உடல் ரீதியான வலி இதெல்லாம் தாங்க முடியாம சொல்லியிருக்கிறாங்க யாரோ. அதனால 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அதாவது மெடிக்கல்ல வேலை செய்யக்கூடிய டாக்டர் ரேப் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் அங்க. இங்க ஸ்டூடெண்டே இந்த லட்சணத்துல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? இவங்க எல்லாம் வந்து அதாவது இதுல ஒரு வக்கர புத்தியும் இருக்குது இல்லையா? நிர்வாணப்படுத்தி இவ்வளவு கொடூரமாலும் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுல எவ்வளவு வக்கர புத்தி இருக்குது. இவங்க நர்சிங் படிக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட வர பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இவங்க நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மத்த பேஷண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும் இல்லையா? இத வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமா இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க, ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்கன்னும் போது பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் ஜென்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்கிறது இல்ல. அது ஏன்னு தெரியாது. ஆனா ஸ்கேன் எடுக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான். அப்ப அவன் வக்கர புத்தியோட தானே பார்ப்பான். வக்கர புத்தியோட பார்க்கலாம், தெரியாம ரெக்கார்ட் கூட பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நிறைய இடங்கள்ல டாக்டர்களே தப்பா நடந்துக்கிறதெல்லாம், டாக்டர்களை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும்.
மொத்த இத மிருக குணம்னு கூட சொல்ல முடியாது. மிருகத்துக்குலாம் இப்படி கேவலமான புத்தி எல்லாம் வராது. ஏதோ வராது. பசிக்கு வேட்டையாடுது, சாப்பிடுது அவ்வளவுதான். மத்தபடி கண்டிப்பா, இந்த மாதிரி கேவலமான புத்தி மிருகத்துக்கு கூட வராது. கண்டிப்பா. ம். மனிதர்களுக்கு தான் இவ்வளவு மோசமாக வந்திருக்குது. ஆ சோ மேபி அது முன் ஜென்மத்துல ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு ஆத்மாவா ஒரு ராஜாவா அந்த மாரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ராஜாவா இருக்கும்போது தானே கருணை இல்லாம எதிர்நாட்ட கொலை பண்றது, சூறையாடுறது, அங்க இருக்கிற பெண்கள ஆமா. அழைச்சிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மண்ணாசை, பொன்னாசை எல்லாமே இருக்குமே ராஜாக்களுக்கு. ம். அதனால தானே மத்த நாட்ட பிடிக்க போறாங்க. ம். சோ அந்த குணத்தோட இங்க பிறக்கும்பொழுது, இப்ப நல்லாவே தெரியுது அவன் ராஜாவும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, நர்சிங் தான் கிடைச்சிருக்குது. ம். அப்பதான் அவனுடைய ஆமா. மிருக குணம் இப்படி இருக்குது. ம். ஆ ம ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ராகிங் இருக்கும். அது சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 நாள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த ராகிங் பண்ற பசங்களும், அந்த சீனியரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த நோட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப்புக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு பக்கம் அந்த ராகிங் பண்றது தப்பு. இன்னொரு பக்கம் நமக்குள்ள அகங்காரம் இருக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரியும் அது இருக்குது. யார் அந்த நேரத்துல ஒரு ஹீரோயிசம் காட்டுறாங்களோ, அவன தான் திரும்ப திரும்ப நில்லு அவன் கொஞ்சம் ஓவரா பண்றான். அவன கூப்பிடு. அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவன ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ம். சினிமாவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ராகிங் ஒரு படத்துல ஜெமினி படத்துல வந்து விக்ரம் அது மாரி ராகிங் பண்ண வருவாரு. இவரு ரவுடியா இருப்பாரு. உடனே ராகிங் பண்ணவனே புடிச்சு இவரு இது பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க மனிதர்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மள ராகிங் பண்றவங்கள நம்மளும் இந்த மாரி பண்ணணும். இப்படிலாம் தோணும். ம். அது ஒரு லெவலுக்கு மேல போய் அது உயிர் சேதத்துக்கே போயிடும். நான் திரும்ப திரும்ப அதாவது இப்ப ஜஸ்ட் ஒரு 1 வாரம் முன்னாடி தான் இது நடந்திருக்குது. அதுக்குள்ள இது நடக்குது. ஆனா இது வந்து ர ர நவம்பர் மாசத்துல இருந்து நடக்குதாம். ஒரு 3, ஆமா. 4 மாசமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப தான் வெளில சொல்லியிருக்கிறாங்க அவங்க. வெளியில வந்து போலீஸ்ல இவ்ளோ கம்ப்ளைண்ட் மோசமா பண்ணியிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் தான் வெளியில வருது. ம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இதுல பண்ணவன்ல ஒருத்தன் அரசியல்வாதி பையனோ ஏதோ இருந்திருந்தா அதுவுமே வெளில வந்திருக்காது. ஆமா. ஆ ஒருவேளை கேரளால அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ என்னவோ தெரியல. அது வந்துருச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான். சினிமால நடந்த ஊழல் எல்லாமே அங்க டக்கு டக்குன்னு வெளிலயும் வருது. ஆனால் இந்த மிருக குணம் வந்து அவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிருக குணம் நான் எதுக்குடா உனக்கு அடங்கணும்னும் போது தான் டார்கெட் ஆகுறாங்க. அப்ப இவங்களுக்கும் அந்த மிருக குணத்துல ஏதோ பண்ணியிருப்பாங்க முன் ஜென்மத்துல. அப்ப இங்க வந்து மாட்டும்போது இவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது. கர்ம கணக்கு ஆ அதான் 2 பேருக்கும் ஏதோ கர்ம கணக்கு இருக்கு. இல்லாட்டி சில பேர் மட்டும் தானே இவ்ளோ மாட்றாங்க. மாட்றாங்க. அந்த காலேஜ்ல, அந்த கோர்ஸ்ல, அந்த பேட்ச்ல கரெக்ட்டா வந்து மாட்றாங்கல்ல. கரெக்ட்டா மாட்றாங்க. ஆமா. கரெக்ட். அதுவும் 3 மாசம் தொடர்ந்து பண்றாங்கன்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, அவ்வளோ நாள்லாம் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஒரு அதிகபட்சம் 1 மாசம் இருக்கும். அடுத்தது ஜாலியா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான். சும்மா வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறது, இது வந்து இத்தனைக்கும் அந்த நேரம் ரெக்கார்ட் எழுதுறதுக்காக வருவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீ ம். இப்ப தானே வந்திருக்க எனக்கு ரெக்கார்ட் எழுதி குடு. உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து இந்த அகங்காரம்ன்றது, இதே தான் அப்படியே குடும்பத்துக்கு போகும்போது அந்த பெரிய மருமக, சின்ன மருமக, அங்கேயும் ஒரு சீனியாரிட்டி. ஆமா. அங்கேயும் ம். அது என்ன சின்னவளையே இவங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்றது, சின்னவள தூக்கி வச்சு ஆடுறதுனால பிரச்சனை இல்ல. அவ சின்னவன்றதுனால பிரச்சனை. அப்ப நான் இவள விட சீனியர் இல்ல. அதே மிருக குணம் அங்க வருது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? சில இடங்கள்ல வந்து அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். தம்பி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. அந்த அம்மாவுக்கு சீனியர்ன்ற எண்ணம் வந்துடும். நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், புதுசா ஒருத்தி வர்றதா? அப்படின்ட்டு அப்படி ஒரு கோபம் வருது. சோ ஆண்கள், பெண்கள் எல்லார்கிட்டயுமே இந்த மிருக குணம் வந்து பயங்கரமா இருக்குது. அது ஒரு டைம்ல விஷம் வச்சு கொல்றது, சொத்து அபகரிக்கிறது எல்லாமே இப்படிதான். அந்த ம். எனக்குரிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் தட்டி பறிக்கக் கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. இன்னொரு விஷயம் ம். என்னன்னா, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீனியர் பொண்ணு ஜூனியர் பையன லவ் பண்ணும். அந்த மாதிரி ம். ஆகிடக்கூடாது. அது நம்மளுடைய அவமானம் இல்ல. சோ அதுக்காகவும் மிரட்டி வைக்கிறது நடக்கும். அந்த மாரிலாம் நடந்திருக்குது நெறைய. எங்க காலேஜ்லயே நடந்திருக்குது. அது எப்படின்னா ஃபெயில் ஆயி அந்த பொண்ணு இங்க வருது. ஆ ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் கூட குளோஸா இருந்துச்சு. அவனும் ஃபெயில் ஆயி இங்க தான் வந்திருக்கிறான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பசங்க செட்டோட அந்த பொண்ணு குளோஸா பழக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்லியா தான் பழகுது. பட் இது அவனுக்கு செம கடுப்பாகுது. அந்த பையன இந்த பொண்ணு கண்டுக்கவே இல்ல. உடனே அந்த ம். சீனியர் பசங்கள்லாம் கூட்டு வந்து அவன புடிச்சு ரவுண்டு கட்டி, அந்த பொண்ணு எப்படிலாம் ம். இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். நீ ஏன் இப்படி பண்ற? அப்படி இப்படின்ட்டு அதாவது இந்த பையன் ஆக்சுவலா ராகிங் பண்ணான் ஃபர்ஸ்ட்டு. ஆ சீனியரா இருக்கும்போது. அவன் மறுபடியும் இங்கேயே வந்து படிப்பான்னு அவன் எதிர்பார்க்கல.
அப்புறம் பாத்தீங்கன்னா இதனால என்ன ஆச்சுன்னா அந்த செட் அப்படியே தனின்ற மாதிரியே அப்படியே விலகியே இருக்குது. ஒன்னே சேரல இந்த ராகிங்னாலேயே. அப்படி இல்லைன்னா ராகிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டான். நீ சீனியர் காட்டினல்ல, இப்ப என் கூட தானே படிக்கிற, உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்ப அந்த என்ன சொல்றது, அந்த செமஸ்டர் ஃபுல்லாவே ஒரு அவமானத்தோடவே தான் அவங்க வாழற மாதிரி இருக்கும். சோ இந்த பற்று மிகப்பெரிய கொடுமை இது. அதே நேரத்துல நம்மளுடைய அகங்காரம், இந்த அகங்காரம், அதாவது ஜூனியரா போறவங்க அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு ஒண்ணு அந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் உடைப்பாங்க, இல்ல இன்னொரு மருமக உடைப்பாங்க, இல்லைன்னா புருஷனுடைய தங்கச்சி அக்கா இவங்க பண்ணுவாங்க. மொத்தத்துல இந்த அகங்காரம் உள்ள இருக்கும், இருந்தாதான் அது வலிக்குமே, இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அம்மா எங்க அம்மா கத்துறாங்க அது மாதிரி நினைச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா அப்படி இப்ப அம்மா கத்துனாலே ஏத்துக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப மத்தவங்க கத்துனா விட்டுருவாங்களா? அதுலயும் இங்க இங்க அப்பா அம்மா கிட்ட டாமினேட் பண்ணுவாங்க, பொண்ணு தானேன்னு விட்டுருவாங்க. அங்க போகும்போது அது வேற மாதிரி இருக்கும், அதோடைய வலி பயங்கர அதிகமாக இருக்கும். ஆனா இதற்கான தீர்வு வந்து மகாபாரதத்துல இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, பாண்டு மகாராஜாவுடைய முதல் மனைவி வந்து குந்தி தேவி. அடுத்தது அவரு போர் சைடு தான் அவருக்கு பிடிக்கும். சோ போர் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த நம்ம நாட்டை அவர் தாக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணையோ தங்கச்சியோ அவருக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் வந்து நம்ம நட்புக்காக என் தங்கச்சியை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க கொடுத்தாலும் ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல, ஏன்னா அந்த அதிகாரமும் எனக்கு இல்ல, அந்த அதிகாரம் அந்த என்னுடைய மனைவிக்கு தான் இருக்குது, அதனால நான் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்கல, அவ ஏத்துக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லிதான் அழைச்சிட்டு போவார். ஜோடியா தான் வருவாங்க. மாதுரி கரெக்ட். வரும்போது ஆசையா புருஷன் வருஷ கணக்கு கழிச்சு வரான், சண்டை போட்டுட்டு நிறைய ஜெயிச்சுட்டு வரான், அந்த ஆரத்தி காட்டணும்ட்டு ஆசாசியா வரான். பார்த்தா ஜோடியா இன்னொரு பொண்ணு பார்த்த உடனே எப்படி இருக்கும், சோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அப்பயும் கிட்ட போய் ஆரத்தி காட்டுறான். ஆரத்தி காட்டிட்டு ஆரத்திய வச்சுட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். சோ இது வந்து ஜெனரலா ஒரு மனைவினா இப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? சோ ஆனா அப்படி இருந்தாலுமே கூட இப்போதைக்கு அது செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது ஒரு மாதிரி உலகம் போகுது. பட் ஆனால் அந்த காலத்துல அந்த மாதிரி 2 மனைவி 3 மனைவி ஒற்றுமையா இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களே இல்லையா? அக்கா தங்கச்சி ஒன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒருத்தனையே. அக்கா இறந்துட்டா தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அப்பதான் அந்த குழந்தை மேல பாசம் வரும், அக்கா குழந்தை தானே அப்படின்னு வரும். அப்புறம் சொத்துக்காகவும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்ப நடந்துச்சுன்னா, அப்படி நடந்ததுன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. தங்கச்சி அந்த மாதிரி தப்பு பண்றான்னா ஒருத்தங்க வந்து விலகி போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஆனால் இங்க இந்த மாதிரி இவங்க வந்து இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த சீனியர் இப்போதைக்கு சீனியர் குந்தி தான். அப்ப சீனியர் எப்படி நடந்துக்கணும், என் குடும்பத்தின் ஒருத்தரா வராங்க. அதான் இப்ப அந்த நர்சிங்க்குன்ட்டு ஒரு 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 என்ன சொல்றது, அந்த சங்கம் மேபி இருக்குதா என்னன்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அது ஒரு குடும்பம் தானே அது. அப்ப அந்த குடும்பத்துல புதுசா வந்து சேர்றாங்கன்னா அவங்கள நம்ம வரவேற்கல செய்யணும். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, ஏதாவது ஒரு அநீதி நடந்ததுன்னா தட்டி கேட்கறதுக்கு நமக்கு 4 பேர் வேணுங்கிறது தானே சங்கம் எல்லாம் ஆரம்பிச்சது. கரெக்ட். இங்கே முட்டி மோதிக்கிட்டு இருந்தா அவங்களுக்குள்ளேயே அப்படி நடந்தா இது வந்து ஆக்சுவலா நடிகர் சூர்யா அவருடைய படத்துல வந்து அந்த இளையராஜா மகன் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, ரொம்ப யுவன் சங்கர் ராஜா, அவரு மியூசிக் போட்டிருக்கிறார். அப்ப சூர்யா போய் கேட்டாராம், நான் வந்து உன்னை ரேகிங் பண்ணதுனால தானே வேணும்னே இந்த மாதிரி ஆட முடியாத மாதிரி மியூசிக் போட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டாராம். சோ இவர் சூர்யா வந்து பயங்கரமா ரேகிங் பண்ணுவாராம். நிறைய பேர், விஜய் கூட அவருக்கு ஜூனியர் தான், எல்லாருமே ரேகிங் பண்ணி இருக்கிறாரு போல இருக்கு. சோ இப்ப அது உறுத்துது பாருங்க, அத மனசுல வச்சுட்டு பண்றானோ ஏன்னா தெரியாதுல்ல, அவரு சினிமாவுக்கு வருவன்றத அவரு எதிர்பார்க்கல. இவங்க பெரிய ஆளாகி மியூசிக் போடுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப ஏன்னா கடைசி வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் இப்ப வரைக்கும் சொல்லுவார்,
இளையராஜா மேடையில கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வந்து என்ன இருந்தாலும் கமல் அளவுக்கு எனக்கு போடல மியூசிக் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையும் கூட. அது பாத்தீங்கன்னா தெரியும். கமல் படம்னா அது தனியா போட்டிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். கமல் ஃபேமஸ் ஆனதுக்கு இளையராஜா ஒரு முக்கியமான காரணம். அந்த ஏன்னா அதுக்கேத்த அந்த டான்ஸுக்கு ஏத்த மாதிரி பாட்டு போடணும்ல. ஆ அது பயங்கரமா இருக்கும். ரஜினிக்கு வந்து நெறைய இளையராஜா மியூசிக்கே இருக்காது. மற்றவர்கள் பாட்டு போட்டு அவர் வந்துட்டாரு. சோ அது இன்னைய வரைக்கும் அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா, ரஜினியும், இளையராஜாவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அப்படி இருந்தும் கடவுள் நம்பிக்கை இல்லாத கமலஹாசன அவருக்கு புடிச்சிருக்குது அப்படின்னா, ஏதோ நல்ல ஐஸ் வச்சிருக்கிறாரு. இல்லையா? அது வந்து பயங்கரமான டேலண்ட் கமல். அந்த மாரி பணிஞ்சு மற்றவர்கள் கிட்ட பேசும்போது தான் அகங்காரமா பேசுவாரு. இளையராஜா கிட்ட இப்ப கூட மேடையில பேசும்போது பம்மி தான் பேசுவாரு. அப்ப அதே ஒரு மாரி பணிவு. எஸ்பிபி கிட்ட பேசும்போதும் அப்படிதான் பேசுவாரு. அப்ப யாருனால நமக்கு காரியம் ஆகுதோ அவங்க கிட்ட பணிஞ்சு போறாரு. ஆமா. அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் குரூப் இருக்கும். இந்த ம். பாலகுமாரன் அந்த மாரி எழுத்தாளர். அதுலயும் ம். 2, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி அவங்க கிட்ட சந்தான பாரதி இவங்க கிட்டலாம் ரொம்ப பணிவா, ரொம்ப சந்தோஷமா, அமைதியா தான் போவான். அந்த கண்டிப்பா, அகங்காரத்த காட்டுறதில்ல. தான் பெரிய கண்டிப்பா. ஹீரோயிஸ் எல்லாம் காட்டுறதில்ல. ஏன்னா அவங்க வாய்ஸ் குடுத்தா தானே இங்க பாட்டு ஹிட் ஆகும். எஸ்பிபி கிட்ட போய் அது மாரி மொறச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? இல்லையா? சோ ம். ரஜினியும் ஃபேமஸ் ஆனதுக்கு எஸ்பிபி வாய்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். ஆமா. சோ பட் அவரு விலகியே இருப்பாரு போல இருக்கு ரஜினி. இவர் வந்து கொஞ்சம் அப்படியே க்ளோஸா இருக்கிறதுனால, அது அவங்களுக்கு புடிச்சிருக்குது. இன்னொன்னு ம். அவருக்கும் மியூசிக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால, ஆமா. அது எப்படியோ வந்து அவருக்கு டேலண்டா இருக்கிறவங்கள புடிச்சிருக்குது. அதனால எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் பண்ணி டேலண்டான ஆளு. கொஞ்சம் புத்திசாலித்தனம் தான். எது எது எப்படி எப்படி இருந்தா நடக்கும் அப்படின்னு தெரியும். ம். அதே நேரத்துல ராமராஜன் பாட்டுக்கும் நல்லா போடுவாரு. மோகன் ம். பாட்டுக்கும் நல்லா போடுவாரு இளையராஜா. அப்ப இவங்கலாம் பணிவா இருப்பாங்க. ஜெனரலாவே எல்லார்கிட்டயுமே. இப்ப பணிவா இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணுது. அகங்காரம் இருக்கிறவனுக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. சோ அப்ப அந்த பணிவு தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். ம். ஆ அதே நேரத்தில் வந்து இப்ப இளையராஜா சாரி எஸ்பிபி இருக்கிறாரு அப்படின்னா, எஸ் இளையராஜாவ அறிமுகப்படுத்தினதே எஸ்பிபி தான். அவர் தான் சினி ஃபீல்டுக்கே எடுத்துட்டே வர்றாரு. ம். ஆமா. அடுத்தது அப்ப பாத்தீங்கன்னா, எஸ்பிபிக்கு ரொம்ப ரொம்ப ஜூனியர் ஏ.ஆர். ரஹ்மான். இல்லையா? இளையராஜா கிட்ட கீபோர்டு தான் வாசிச்சுட்டு இருந்தாரு. பட் வந்த ம். உடனே இளையராஜாவ அவரு புகழ்ந்து தான் பேசினாரு. ம். இளையராஜாவோட கம்பேர் பண்ணி அவரு அளவுக்கு அப்படிலாம் பேசல. புகழ்ந்து தான் பேசுறாரு. சோ அதுதான் அங்க முக்கியம். அதுதான் அந்த குந்தியோடைய கேரக்டர். புதுசா வரவங்களையும் அந்த அரவணைக்கிறது. ம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சினி ஃபீல்டுலே இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க. இல்லையா? இல்ல நான் பழைய ஆட்கள் கூட தான் இருக்கிறோம்னு நெனைச்சவங்கலாம் காலி ஆயிட்டாங்க. அவங்க காலியான உடனே இவங்க காலி. அப்ப புதுசா இப்ப ரஜினி புது புது ஆட்களோட பண்றாருன்னா, அதுக்கேத்த மாரி அவரு தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆமா. தன்னை தானே தாழ்த்திக்கிறது. சோ அதை வந்து குந்தி தேவி பண்றாங்க. அடுத்தது வரவங்க எப்படி இருக்கணும்? புதுசா வரவங்க எப்படி இருக்கணும்? ம். அப்படிங்கிறதுக்கான உதாரணமும் அதே மகாபாரதத்திலே இருக்கும். அது எப்ப வரும்னா, ஆ அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன். பாண்டுவுடைய மகன் அர்ஜுனன். ம். அர்ஜுனன் சோ 5 பேருக்கும் மனைவி திரௌபதி. சோ திரௌபதி தான் மகாராணி. இல்லையா? எல்லாரையும் எதிர்த்து பேசக்கூடிய ஆ செல்லமானவங்க அவங்க. ஆ ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ண இட்டுட்டு வருவாரு அர்ஜுனன். கிருஷ்ணருடைய தங்கச்சிய. ஆ அவங்க பேர் என்ன சிஸ்டர்? சுபத்ரை. முத்திரையா? முத்திரை. ஆமா. சுபத்ரா. அப்ப கிருஷ்ணர் சொல்லியே அனுப்புவார். "நீ அங்க இளவரசியா போக்கூடாது. ஒரு வேலைக்காரியா போன்னு" சொல்லி அனுப்புவார். சொந்த தங்கச்சி கிட்ட அப்படி சொல்லி அனுப்புவார். வேலைக்காரியா போன்ட்டு. ம். சோ செம்ம கோபத்துல இருப்பா திரௌபதி. அர்ஜுனனுக்கும் பயமா இருக்கும். அவள எப்படி முகத்துல போய் முழிக்கிறதுன்ட்டு. அப்ப அப்பதான் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அண்ணன்கிட்ட ஐடியா கேட்கும்போது, அண்ணன் இப்படி சொல்லுவாரு. "நீ வந்து இளவரசியா போக்கூடாது." அப்ப ம். வந்து அ இது மாரி அ ஒரு பால்காரி வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்றா. அப்படின்னு ம். சொல்லி அனுப்புவாங்க வேலைக்காரி கிட்ட, சுபத்திரை. ஓ! ம். அண்ணே சரி வர சொல்லு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பார்த்தா சுபத்திரை அந்த பால்காரி அந்த ட்ரெஸ்ல தான் வருவாங்க. ராணி ட்ரெஸ்ல வரமாட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடும்.
இப்ப என்னன்னா, நம்ம பணியும் பொழுது அவங்க தானாவே பணிவாங்க. கடவுள் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லுவாரு இல்லையா? ஆ நீங்க உங்கள யார் இகழ்றாங்களோ, அவங்க கழுத்துல மாலை போடுங்க. மாலை போடும்போது தானாவே அவங்க தலை குனிஞ்சு தானே வாங்கணும். செம பாயிண்ட் இல்ல? சோ அப்ப அவர் அந்த சுபத்திரை சொல்லுவாங்க. நான் இங்க இளவரசியா வரல. உங்களுக்கு போட்டியா வரல. உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரியா வந்திருக்கிறேன்ட்டு கால பிடிப்பாங்க. சோ அப்படியே எழுந்திருச்சு கட்டி பிடிச்சு, இல்ல நீ வந்து ராணி நீனு அப்படின்னு அவங்க வாயாலே சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு டைம்லயும் பயன்படுத்த வேண்டிய விஷயம் இது. இது சதா ஞாபகம் இருக்கணும். ஒரு முஸ்லிம் சகோதரர் ரொம்ப ஃபேமஸான பேச்சாளர். அவர் பேரு எனக்கு தெரியல. யூனுஸோ என்னமோ ஹீரோ மாதிரியே இருப்பாரு. முடியெல்லாம் அப்படி நீட்டா வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரு தொப்பி போடாமலே பேசுறவரு அவரு. தொப்பி போடும் சில சமயம் தொப்பி போட மாட்டாரு. துணிய மட்டும் போட்டுக்குவாரு அரபுக்காரர் மாரி. இப்ப அதுவுமே போடுறது இல்ல. அவரு வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொரு முஸ்லிம் ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறாரு. ஏன் நீங்க வந்து முஸ்லிம வந்து டார்கெட் பண்ணி பேசுறீங்க? நீயா நானா சில ப்ரோகிராம்ல எல்லாம் வந்து அந்த முஸ்லிம் மதம் ஒரு ஒரு பொண்ணு சினிமால நடிக்க வந்தது போல இருக்கு. சினிமால சீரியல்ல முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து இன்னும் பின்தங்கி இருக்குது. அதனால நாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னத இவரு திட்டி பேசியிருப்பாரு போல இருக்கு. சோ அப்ப இவரு கேட்கிறாரு. சோ அவருடைய பேர் வந்து அப்துல் பசீத் புகாரி. நல்லா பேசுவாரு, செம அழகா இருப்பாரு, ஹீரோ மாதிரி இருப்பாரு. சோ அவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி இஸ்லாம் மதத்தையே கெடுக்கிற மாதிரி அவங்க, அதாவது இஸ்லாம் மதத்துக்கு எதிரா நடந்தால் அதை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் இஸ்லாம் மதமே இதைத்தான் போதிக்குதுன்னும் போதுதான் நாங்க அதை பத்தி எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இஸ்லாம் மதத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போற பணியை யார் பண்றா? யாருமே பண்றது இல்லையா? 60% இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. பேர் புகழுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. அன்பா சொன்னா ஏத்துக்குவாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன். ஆனா யார் சொன்னா? இப்ப நீங்க அவங்க பண்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா, அவங்க உங்களை எதிர்க்க தான் செய்வாங்க. நீங்க அன்பா புரிய வச்சாதான் அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு செம சூப்பரான விஷயம் இது. நமக்கு கடவுள் கூட சொல்லுவார் இல்லையா? போலீஸ்காரங்களே வந்து நீங்க அன்பா பேசுங்க. அவங்க வந்து குற்றத்தை ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அது மாதிரி நிறைய நடக்கும். ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. இந்த டீச்சர் சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். அப்படியே கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அன்பா பேசுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு அகங்காரத்தின் உச்சமாக தான் திரௌபதியை காட்டுவாங்க. எப்பவுமே கோபம் அப்படியே சுரு சுருன்னு வெட்டிக்கும். அப்படியே தர்மரையே திட்டுவா, எல்லாமே பண்ணுவா. சோ அப்படிப்பட்டவங்களையும் பணிய வைக்கிறது பணிவின் மூலமாகத்தான் சாத்தியம். இது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு முரளியிலே இது வரும். அந்த ஒற்றுமை ஒரு குழுவின் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு, நீங்க வந்து உடனே ஹாஞ்சி போட ஆரம்பிச்சணும். ஹாஞ்சின்னா ஆமா அப்படிதான். அப்படி நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன வேணாலும் முடிவு பண்ணிட்டோம். நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த நேரமே எஜமானர், அந்த நேரமே குழந்தை. இல்ல எஜமானராகவும் இருக்கணும், வேலைக்காரனாகவும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்ல இப்போ யாருக்குமே. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. பெரிய விஷயம். யாரும் யாரையும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஜாலியா இருந்தது. இப்ப மிருக குணமா மாறினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜூனியருக்கு மிருக குணம் இருக்குதுன்னா, சீனியருக்கும் இருக்கும் தானே. அவனும் அதே சமுதாயத்துல தானே வளர்றான். இப்ப ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ராகிங்க நம்ம நியாயப்படுத்தல. பட் ஆனா பண்றாங்களே, என்ன பண்றது? இல்ல நமக்கு கேரண்டி கிடையாது. எங்க எப்படி நடக்கணும்? அதாவது ஸ்கூல்ல ராகிங் கிடையாதுன்னு போட்டே இருக்கும் போர்டுல. ஆனா அங்க ஹாஸ்டல்ல நடக்கும். ஹாஸ்டல்ல போய் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். நான் வந்து நோட் வாங்க போனேன், இது வாங்க போனேன், அது வாங்க போனேன்னுவாங்க. ஜூனியர் பையன அங்க கூப்பிடுவாங்க. அது ஒரே ஊர்க்காரங்களா இருக்கலாம். ஒரே ஸ்டேட்காரங்க. அந்த ஒரே ஸ்டேட்காரங்க இப்ப கேரளாக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர், சீனியர் எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நடக்கும். சோ அப்ப வந்து ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சு ராகிங் என்ன இருக்கும்னா, பாடுவியா? ஆடுவியா? இப்படிதான் கேட்பாங்க.
உங்களுக்கு தெரிஞ்சதை ஆடுங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல இப்படி இப்படி இப்படின்னு வேண்டியதுதான் இல்லையா? ஏன்னா அங்க அங்க உண்மையிலே அங்க டெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்குள்ள அகங்காரம் இல்லாம இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அப்படி நீங்க சும்மா அப்படி அப்படியே அவங்க எது பண்ணாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டீங்கன்னா விட்டுருவாங்க. விட்டுறது மட்டும் இல்ல, உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சீனியர் ஜூனியர்ஸ் வந்து அந்த ரேகிங் மூலமா தான் ஃப்ரெண்டே ஆவாங்க. ஆனால் அந்த ஒரு அகங்காரம் காட்டும்போது அது சில சமயம் இந்த மாதிரி விபரீதமாக முடிஞ்சிடுது. பட் இந்த இடத்துல வந்து எப்படி நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இல்லையா, நர்சிங் டாக்டர்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கிறவங்க. சோ அது ஒரு காரணம். ஹாஸ்டல்னாலே பெரும்பாலும் சேஃப்டி கிடையாது தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படியா இருந்தாலும் பயந்தாலும் குழந்தைங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன் brother. கொஞ்சம் பயப்படுறவங்கள தானே அந்த நாய் எல்லாம் துரத்தும். பயந்து ம். ஓடுனா கூட கொஞ்சம் துரத்தும்ல. அந்த மாதிரியும் கூட நடக்குது போல இருக்கு. யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்கள ரொம்ப ஓட்டுறது. இல்ல பயப்படுறவங்கள அப்படி பண்ண மாட்டாங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இடத்துல எல்லாம் பயப்படுறவன் வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு போயிடுவான். அந்த பயப்படாதவங்க இல்ல, அந்த பயத்தை காட்டுறாங்கல்ல முகத்துல. ம். பயந்துகிட்டு அழுகுற ஸ்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இருக்கிறாங்க இல்லையா? அழுகுறவங்க எல்லாம் விட்டுருவாங்க. அது ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு. இப்ப இது யாருன்னா, ஒருத்தன் கொஞ்சம் எதிர்க்கிறான்னா, அன்னைக்கே அவன் எந்த ஊரு, எந்த இடம் அதெல்லாம் பாத்துக்குவாங்க. பெரிய ஆளா இருந்தா பிரச்சனைன்ட்டு. பாத்துக்கிட்டு இவன் வெளியூர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அத பண்றதுல ஒருத்தன் பெரிய ஆளா இருப்பான். இந்த ராகிங் பண்றதுல யாரோ ஒருத்தன் பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த தைரியத்துல தான் அவன் பின்னாடி போய் எல்லாரும் நிப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இது வந்திருக்குது. ஆனால் இப்ப அது போலீஸ் கேஸ் ஆகி அவன் மாட்டணும்ன்றது அவன் விதியில இருக்குதுன்றது அவனுக்கே தெரியாது. அதே மாதிரி இவங்களும் இவங்களுடைய கர்ம கணக்கும் இதனால அழிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான காரணம். நிறைய டைம் தோணும் இல்ல, ஏன் வந்து மோசமான தவறு செய்யறவங்களை கடவுள் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, கடைசி வரைக்கும் விட்டு வைக்க மாட்டார். ஒரு லெவலுக்கு மேல புடிச்சிடுவார். ஏன் அதை முதலே பிடிக்கலன்னா, ஏற்கனவே அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை இவங்க மூலமா தான் கொடுக்கப்படும். அது கொடுத்த அந்த தண்டனை எல்லாம் முடிஞ்சிச்சு, இவன் மூலமா இனிமேல்ட்டு வேலை இல்லைன்னு போது அவன் மாட்டிக்குவான். அது ரேபிஸ்டா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். சோ இந்த ஆன்மீக ரகசியமும் உள்ள அடங்கி இருக்குது. சோ அப்ப நமக்குள்ள அந்த அகங்கார குணம் இல்லாம இருக்கணும். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, காலேஜ்ல மட்டும் இல்ல, எங்கேயுமே பணிவுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ன்ற. குடும்பத்துல மருமகளா போனாலும் சரி, ஆபீஸ்க்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. சமீபமா ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசுறாங்க. என்னம்மா அந்த இடத்துக்கு நீ வரவே இல்லைன்னு. இல்ல சார், நான் வந்தேன் சார், நீங்க வேணா கேட்டு பாருங்க. வாயேன் கலெக்டர் கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அப்ப அந்த இப்படி கேட்டு பாருங்கன்னு சொல்றது வந்து நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. அது அவங்களுடைய இன்னும் அகங்காரத்தை தூண்டுது. நம்ம தப்பு பண்றோமோ, ரைட் பண்றோமோ, ஓகே சார், சாரி சார். நிறைய அது மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாத்தியார் சம்பந்தமே இல்லாம திட்டுவாங்க. அடி கூட நம்ம வாங்குவோம். ஏன் நீங்க பண்றது தப்புன்னே சொல்ல மாட்டோம். அது தப்புன்னு சொல்லும்போது அவங்களுடைய அகங்காரம் தூண்டப்படுது. இதான் முக்கியமான விஷயம். அப்ப நான் தப்பு பண்ணாம ஏன் இப்படி பண்ணணுமா அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய சினிமாலாம் சொல்லுதுன்னா, சினிமாக்காரன் வந்து உங்களை காப்பாத்த போறது கிடையாது. அந்த நேரத்துல உங்க பணிவு தான் காப்பாத்தும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ இந்த பணிவு, அதாவது நம்ம மேல போக போக நம்மை அறியாமல் அகங்காரம் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை குந்தி தேவி அற்புதமா, சூப்பரான கேரக்டர் குந்தி தேவி உண்மையிலே. ஏன்னா மாதுரியா அது மாதிரி அழைச்சிக்கிறாங்க. அடுத்தது மாதுரி இறந்துடுறாங்க நடுவுல. ஆக்சுவலா இறக்குறாங்கன்னா அவங்களே தான் சாகுறாங்க. கணவன் இறந்துட்டா, நான் ஃபர்ஸ்ட் குந்தி தேவி இறக்குறேன்னாங்க. இல்லக்கா நீங்க இறக்காதீங்க, நான் இறக்குறேன். ஏன்னா உங்க அளவுக்கு என் குழந்தையை என்னால கூட பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்துருவா. இறந்துருவா. இறந்த பிறகு கூட இப்பதான் அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரு கேட்க போறா? அவங்க இஷ்டம் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆனால் மாதுரிக்கு பிறந்ததுலயும் கடைசி குழந்தை மேலதான் அதிக அன்பு வைப்பாங்க. மற்றவர்கள் மேல அன்பு இருக்கும். பட் பிரத்யட்சமாக தெரியுது பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக தான், அவங்க கிட்ட தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி குந்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுனா கவலைப்படுறதும் அந்த பையனா தான் இருக்கும். அதை தர்மரும் ஃபாலோ பண்ணுவார். ஒரு சமயத்துல எல்லா சகோதரர்களும் இறக்கும்போது மாதுரிக்கு ஆக்சுவலா தர்மர் வந்து குந்திக்கு பிறந்தவர். ஆனா மாதுரிக்கு, அதாவது தன்னுடைய சித்திக்கு பிறந்தவருக்கு தான் முதல்ல எழுப்புவார். சோ அதுதான் ஒரு அடியில நான் தர்மத்தின் படிதான் நடக்கிறேன்னா, அல்லது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதன் வசப்பட்டு நான் செயல்படுறேன்னா. சோ இந்த ராகிங்க பொறுத்த வரைக்கும் அகங்காரத்தின் வசப்பட்டு செய்யும் போதுதான் மாட்டிக்குவாங்க. ஜூனியரே சொல்றேன்.
சீனியரும் அப்படிதான். ஓரளவு தான் அகங்காரத்துல ஆட முடியும். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அவங்களும் மாட்டிக்குவாங்க. ஸோ அப்படி போய் தான் இங்க மாட்டுறாங்க எல்லாமே. அவங்க லைஃபே போயிடுதுல்ல, ஜெயிலுக்கு போயிடுறாங்கல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு அதோட முடிஞ்சு போச்சு. பையன் கூட ஏதோ பொழைச்சுக்கலாம். பொண்ணே ஜெயிலுக்கு போறான்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த நேரம் வந்து தெரியாது. இந்த மிருக குணம் ஒரு பெங்களூரை சார்ந்த ஒரு சகோதரி டைவர்ஸ் ஆகுது. ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்ப அந்த குழந்தை கஸ்டடி யார் கூட வளர்றது அப்படின்னு இருக்குது. ஜென்ரலா அம்மா கையில தான் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அம்மா தான் வளர்க்குறாங்க. பட் ஆனா அந்த குழந்தை கஸ்டடி வேணும்ன்ட்டு அவன் வந்து கேஸ் போட்டுட்டு இருக்கிறான். இவ வந்து பயங்கரமா நெறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்குது இந்த பொண்ணு. ரொம்ப பிரில்லியன்ட் ஐடி கம்பெனில. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எங்க என் குழந்தை போயிடுமோன்ற அந்த ஒரு டென்ஷன என்ன பண்ணுச்சுன்னா, இங்க இருந்து இதுக்குன்னே மும்பை போய் அங்க ஒரு ஹோட்டல போட்டு, அங்க அந்த குழந்தைய எப்படி கொன்னாங்கன்னு தெரியல. ஏதோ ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு, ஒரு தலகாணிய அடிச்சு இப்படியெல்லாம் பண்ணி, பைக்குள்ள வச்சு, அப்படியே ஆட்டோல எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எப்படியோ அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து எழுதிலாம் இருக்கிறாங்க. எழுதி கீச்சு போட்டிருக்காங்க. எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்காது. ஆக்சுவலா லவ்வரை இப்படி பண்ணி ஆசிட் ஊத்துறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க குழந்தையே பாருங்க, பெத்த குழந்தையே. அப்ப இந்த பற்று என்ன பண்ணுது பாத்தீங்களா? இந்த பற்று தான் பெரிய விஷயமாக இருக்கு. பற்று ஒரு டைம் வெறுப்பாக மாறும். அது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் அது. பற்றுன்னு இருந்தா வெறுப்பு வந்தே தீரும். ஒரு செகண்ட்ல வந்துரும் அந்த வெறுப்பு. அதுதான் கொடுமையானது. பற்று வெறுப்பும் ஈக்குவல் அப்படின்னு கடவுள்னு சொல்வார். கரெக்ட். பற்று வந்துரும். சோ அது இல்லாம நான் கரெக்டா நடந்துக்கிறேனா, நியாயமா நடந்தா உங்களுக்கு நியாயமானதுதான் நடக்கும். ஆனா அதையும் மீறி அநியாயம் நடந்ததுன்னா அது முன் ஜென்மத்துல என்னென்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அமைதியா ஏத்துக்கோங்கன்றார். அதை எப்படி ஏத்துக்கிறது? அதுக்கு கடவுள் சொல்றாரு, இப்ப ஒரு அகங்காரம் வர்றதுக்கு காரணம் வந்து ஒண்ணு அரசியல் பலமா இருக்கும், அல்லது உங்களுக்கு ஒரு உடல் பலம். இந்த ராகிங் விஷயத்துல சொல்றேன். உடல் பலம் இருக்கும், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேங் இருக்கும், பெரிய ரவுடிகள் பின்னாடி இருப்பாங்க. அப்பதான் அந்த அகங்காரத்தை காட்டுவீங்க. அப்படியும் இல்லாட்டினாலும் சினிமா பார்த்து வாழ்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அது என்ன ஆகும்னே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த வணங்காமுடி அப்படி இருப்பாங்க. சோ அது தூண்டுற மாதிரி படங்கள் தான் இப்ப வந்துகிட்டும் இருக்குது. இந்த குடும்பஸ்தன்ற படத்துல கூட அதுதான், அந்த ஹீரோ அந்த மாதிரிதான். அக்கா ஹஸ்பண்ட் வந்து என்ன கிண்டல் பண்ணிடக்கூடாது, அவன் முன்னாடி நான் தலை குனிஞ்சிடக்கூடாது, நான் வந்து யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டேன், நான் நிமிர்ந்துதான் நிப்பேன்னு சும்மா வெட்டி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்படுற மாதிரி. யார் முன்னாடி? சும்மா அக்கா ஹஸ்பண்ட் முன்னாடி நான் தலை குனிஞ்சிடக்கூடாது, அவன் என்ன கிண்டல் பண்ணிடக்கூடாது. இவன் தங்கச்சி ஹஸ்பண்ட். இவன் வந்து தம்பி. அக்காவோட ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு வரான், இவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா. அதுக்காகவே கடன் மேல கடன் வாங்கி வேலை போனது வீட்டுக்கு தெரியாம காமிச்சுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு 4 இடத்துல 4 பொய் சொல்லி அவமானப்பட்டு அத என்னெல்லாமோ அவமானப்படலாமா, ஆனா இவங்களுக்குள்ள அந்த கௌரவம் போயிடக்கூடாதாம். அந்த அருகதையே இல்ல அந்த கௌரவத்துக்கு. அந்த கௌரவத்துக்காக போராடி கஷ்டப்படுற மாதிரி இப்படி கதை. அதுதான் ஹீரோயிசமா காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் காமெடியா காட்டி அதுதான் மக்களுக்கும் பிடிச்சிருக்குது. கரெக்ட். இங்கேயுமே அதே மாதிரிதான். அந்த ஒரு சுத்தி இருக்கிறவங்க அது இதுல என்ன ஒரு விஷயம்னா, கேங்கோட போய் அடுத்தவனை மிரட்டுறதுக்கு போறாங்க. அப்ப மிரட்ட போகும்போது அவன் அடிபணிய மாட்டான்னு போது இவனுக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகுது. அதுதான் திரும்ப நீயா நானா பாத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்த தடவை என்ன பண்ணுவான், அவன் தனியாவே வருவான். ஏன்னா இவன் எந்த நேரம் மத்தவன் முன்னாடி நம்மள அவமானப்படுத்துவான்னு தெரியாது. தனியாவே வந்து நீயா நானா பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க. சோ எதுக்கு போய் மோதுவான்னு அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்ப அந்த காலேஜ்ல யாராவது மதிப்பாங்களா? வீட்டுல மதிப்பாங்களா? பக்கத்து வீட்டுல மதிப்பாங்களா? சொந்தக்காரங்க மதிப்பாங்களா? எல்லா மரியாதையும் போச்சு. வெட்டியா ஃப்ரெண்டு மதிக்கணும்ன்றதுக்காக பண்ண வேலை. சோ இந்த எப்படி பணிஞ்சு போறது அப்படின்னா, அந்த ராமாயணத்துல வந்து ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புறாங்க சித்தி. இவருடைய அம்மாவும் இருக்கிறாங்க. அப்பாவும் வாயை திறந்து போடான்னு சொல்லல. அவங்க அப்பாவே சொல்றாரு, நீ மீறவே மாட்டியா அப்பா அம்மா பேச்ச? மீறணும்னு அவரும் ஆசைப்படுறார். அவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது என்னால போக முடியாதுன்ட்டு. அவங்க அப்பா எதுவும் சொல்ல போறது இல்ல. அம்மா எதுவும் சொல்ல போறது இல்ல.
தம்பியும் எதுவும் சொல்ல போறது இல்ல இல்லையா? பட் இவ்வளவு பவர் இருந்தும் ஒருத்தருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதை நான் செய்தால்தான் அவர்களுடைய அகங்காரம் தனியும்னா நான் அதை பண்றேன் அப்படின்னு பண்றாரு. சோ அப்ப நான் ஆண்ட இவ்வளவுதானம்மா, இதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன? அப்பாவை புகழ்வாரு. என் அப்பாவுக்கு என்னுடைய மனம் தெரியுது, எனக்கு சன்னியாச வாழ்க்கை தான் பிடிக்கும்ன்றது தெரிஞ்சு எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கு பேரு தான் கடவுள் சொல்றாரு, இருந்து கொண்டே இறப்பது, மர்ஜீவா வாழ்க்கை. அதாவது உயிரோட அதுலதான் உண்மையான ஆனந்தம் இருக்குதுன்ற. அந்த மகாபாரதத்துல கடைசி ஒரு வருஷம் தலைமறைவாக வாழணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நாட்டுக்குள்ள வந்து அதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருப்பாங்க, அடுத்தது நாட்டுக்குள்ள வருவாங்க, ஆனா தலைமறைவா வாழணும். சோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய உண்மையான ஞானம் வந்து இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்தது நரகமாகவும் இதே பூமி தான் மாறுது திரும்ப திரும்ப. இந்த நரகமா தானா மாறும், தானா பழசாயிடும் உலகம். இதை மீண்டும் புதுசாக்குறதுக்கு தான் கடவுள் வர. எதுக்குன்னா உலகம் புதுசாயிடும், ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்க மாறணுமே. ஏன்னா சொர்க்கத்துல காம கோபம் பற்று பேராசங்கன்னா என்னன்னே தெரியாது. இப்ப வந்து எல்லாருமே அதுலதான் மூழ்கி கிடக்குறாங்க. சோ அதுல இருந்து நம்மை எடுத்து ஆத்மால இருக்கிற பாவத்தை வந்து ஞானத்தினால குளிப்பாட்டுற. இதுதான் இந்த இந்து தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்றது. இதெல்லாம் கடவுள் பண்றாரு நமக்கு, ஆக்சுவலா ஆத்மாவுக்கு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க மறுபடியும் ஆத்மான்னு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனாலதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கிடையாது. ரொம்ப அழகா இருப்பாங்க, கல்யாணமும் நடக்கும், குழந்தையும் பிறக்கும், ஆனா காமத்தினால கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாகும். அதனாலதான் உங்களை கோயில் கட்டி அதனாலதான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். சோ அந்த மாதிரி இப்ப நீங்க மாறுங்க. ஆனா உலகம் மோசமான உலகம் தான். ஆனா நீங்க உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஒலின்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? உடம்புன்னு இருந்தா தானே நீங்க ஆணு பெண்ணு காமம் வர்றதுக்கு. வெறும் ஒலி, இன்னொருத்தரையும் ஒலின்னு தான் பார்க்க போறீங்க. பூர்வ மத்தியில நம்ம உயிர் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனாலதான் போட்டு வைக்கிறோம். அததான் ஆத்மான்றோம். சோ அப்ப ஆத்மாவை பாருங்க. சொர்க்கத்துல அப்படிதான் பாத்தீங்க, அதனாலதான் வெளி உலக கவர்ச்சியில மயங்காம இருந்தீங்க. மயங்கும் பொழுதுதான் பலகீனமான எண்ணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வரும். அது எப்ப நடக்குதுன்னா 2500 வருடம் கழிச்சுதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம சக்தி இழக்குது. இப்ப கலியுகத்தின் இறுதியில இருக்கிறோம், அழிய ஏன்னா கடவுள் கடைசி 100 வருடம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வந்து 88 வருஷத்துக்கு மேல முடிஞ்சிச்சு. இப்ப உலக அழிவு வந்துடுச்சு. ஆனால்தான் மனிதர்கள் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்கள் கிட்டையும், ஏன்னா நம்ம 2500 வருஷம் இல்ல, 5000 வருஷமா இந்த பூமியில இருக்கிறோம், உலகத்தையே ஆண்டவங்க. இப்ப அந்த அகங்காரம் இருக்கும் இல்ல, எல்லாரையும் விட நமக்கு தான் அதிகமா இருக்கும். ஆனா அதை ஃபுல்லா அழிக்கணும். ஏன்னா அந்த விஷத்தினாலதான் அனைத்தையும் இழந்தோம். அதுதான் அங்க இதுல பாத்தீங்கன்னா, அந்த பார்க்கடல் கடையிறதுக்கான கதையுடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா, இந்திரன் வந்து யானையில வந்துட்டு இருப்பார். வரும்போது ஒரு துர்வாச முனிவர் அவருக்குன்னு ஒரு மாலை போடுவார், விசேஷமா அந்த மாலை. அதை யானை வந்து தூக்கி போட்டு காலில் மிதிச்சிடும். அப்ப கோபம் வந்துதான் சாபம் இடுவார். அப்பதான் ஃபுல்லத்தையும் இழந்துடுவார் அவர். அப்ப என்னன்னா, இந்த அகங்காரம், நீ அகங்காரத்துல தானே இருக்கிற, எல்லாம் அழியணும். அகங்காரத்துலதான் நம்ம அனைத்தையும் இழந்திருக்கோம். பணிவுனாலதான் அனைத்தையும் அடைய போறோம். சோ இத புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பணிவா இருக்க சொல்றது. அப்ப கிட்ட நெருங்க நெருங்க உலகம் ரொம்ப மோசமாயிடும். அந்த நேரத்துல 2 விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். பணிவு தான் பாதுகாப்பு கவசம். இன்னொன்னு, இந்த பணிவின் மூலமா தான் உலக ராஜ்யத்தை அடைய போறோம். அந்த போதை, அந்த பணிவுல தான் யாருன்றதே காட்டிக்க, நான் உலகத்துக்கே அதிபதி ஆக போறேன், அந்த போதை இருக்கணும். அதே நேரத்துல பணிவும் இருக்கணும். அப்ப அவங்களும் கடைசி ஒரு வருஷம்னா என்ன அர்த்தம், வந்துடுச்சு இதோ ராஜா ஆக போறேன். அந்த நேரத்துல வந்து திரௌபதி கிட்ட யாரோ தப்பா நடந்துகிட்டான்ட்டு கொன்னுடுவார் பீமன். அப்ப அவங்க அண்ணன் திட்டுவார், ஏன் இப்படி பண்ண, மாட்டினா என்ன ஆகும் நம்ம நிலைமை அப்படின்ட்டு. ஏன்னா கடைசி நேரத்துல அகங்காரத்துலதான் நம்ம பதவி போயிடும். சோ என்னானாலும் அந்த பணிவு இருந்துகிட்டே இருக்கணும். காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும், கோபத்தை தூண்டக்கூடியது வரும், பற்று பேராசை, அப்படி திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கணும். அப்பால போ சாத்தானே தான்.
திரும்பி கூட பார்க்க கூடாதுன்றதுதான் பைபிள்ல கூட லோத்து குடும்பத்தை வந்து அந்த ஊரை நான் அழிக்க போறேன், ஓரின சேர்க்கையாளர்கள் பாவம் நிரம்பி இருக்குது, அதை அழிக்க போறேன், நீ திரும்பி பார்க்காம உன் குடும்பத்தோட போகும்போது மனைவி திரும்பி பார்க்கறான், அப்படியே அங்க சுண்ணாம்பு கல்லாயிடுவோம். அதேதான் நம்ம அகலிகை கதையும். அகலிகை இந்திரனுடைய அழகுல மயங்கினதுனால அவளும் கல்லா அவங்க கணவன் சபிச்சிடுறாரு. சோ அப்படின்னா கல்லு புத்தி யோசிக்க மாட்டேங்குது, இப்படி பண்ணா அடுத்தது என்ன ஆகும். இல்ல அந்த ஜூனியருக்கும் புத்தி யோசிக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு அகங்காரம் காட்டுனா அங்க சில கும்பலா பேர் வேற அரெஸ்ட் வந்துருது. பண்றதெல்லாம் பாக்குறாங்க. ரேகிங்ல அநியாயம் நடக்கும்போது அரெஸ்ட் பண்ணி மாட்டி ஜெயிலுக்கு போறதெல்லாம் தெரியுது. திருப்பியும் அதே தப்பு தான் செய்யறாங்க. அப்ப அந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களுக்கும் திருப்பி வேலை செய்ய நம்மளும் மாட்டேங்குது, மாட்டுவோம். இவங்களுக்கும் வேலை செய்ய நம்மளும் மாட்டேங்குது. ரெண்டு பேர் மாட்டுவோங்கிறது பேர் 2 பக்கமுமே. பேருக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இவனுக்கு வந்து அகங்காரம் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பலம் இருக்குதா? அங்க கும்பலா இருக்கிறான், 3 வருஷம் இந்த இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு கண்டிப்பா நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம். இப்ப இந்த அகங்காரத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? இது எங்க இருந்து வந்துச்சுன்னா பெரும்பாலும் சினிமால இருந்து வந்திருக்கும். சினிமால இது ஏதோ பாட புஸ்தகத்திலே தான் இருக்குது. அச்சம் என்பது மடமையடான்னு பாட்டெல்லாம் வேற எம்ஜிஆர் பாட்டு பாடி இருக்குறாங்க. சோ இதெல்லாம் இப்ப வர பாட்டு எல்லாமே அப்படித்தான் இருக்குது. சோ அப்ப இதையெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்றார், உயிரோட இறந்துட்டதான்னு நினைச்சுக்கோ. பணத்தை பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் அந்த பணம் ஏதாவது பண்ண போதா? அப்படி நீங்க இருக்கணும். ஆக்சுவலா கோயில்ல கல்லுல சாமி சிலை செஞ்சு வச்சிருக்கிறதோட அர்த்தமே, இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஜடம் மாதிரி இருக்கணும். கேட்பாங்களே, உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி உங்களையே ஒருத்தர் அவமானப்படுத்தினா கூட அப்படியே ஆழ்ந்த அமைதியில இருக்கணும். இந்த அமைதி அவங்களுக்கு அமைதியை கொடுக்கும்ன்ற. சோ அப்ப அந்த இறைவனுடைய ஞானம், அதை நீங்க முன்கூட்டியே எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அங்க போனோடனே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு. இல்லையா? அப்ப நீங்க இத பத்தி பேசுறீங்க ஒரு 4 தடவைன்னா, அவனே ஓடி போயிடுவான் ஐயையோன்ட்டு. ஒண்ணு மாறுவாங்க இந்த ஞானத்தை சொர்க்கத்தின் தேவதையா இருந்தாங்கன்னா. இல்லன்னா, என்னடா இவன் எந்த நேரம் சாமி சாமின்றான்ட்டு போயிடுவான். சோ 2மே நல்லதுதான். ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், ஃபேமஸான காலேஜ் கோயம்புத்தூர்ல. அந்த காலேஜ்ல வந்து ஒரு ஜூனியர் பொண்ணுக்கு ஒரு சீனியர் பையன் லவ் லெட்டர் கொடுக்க வரான். அந்த பொண்ணு ஜீசஸ லவ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஐயோ சாமின்ட்டு ஓடி போயிட்டான் அவன். சோ அந்த பொண்ணு அந்த சிந்தனையிலேயே இருக்கிறதுனால, இது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு டக்குன்னு போயிடுறான் அவன். சோ அப்ப அந்த பக்தியில இருந்தா கூட உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்புனா, இங்க உயிரோட்டமாகவே இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆத்மான்னு ஒண்ணு வந்து இறைவனை நினைக்கணும். ஒரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவருடைய நினைவுல இருக்க இருக்க ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். நிரம்ப நிரம்ப புத்தி தெளிய ஆரம்பிக்கும். இந்த காமம், கோபம், இந்த மயக்கத்துல இருந்தெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு தெளிவா தெரியும், இந்த இடத்துல நம்ம கோபப்படக்கூடாது. அது இல்லாம கடவுள் டைரக்டாவே சொல்றாரு, பணிவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமா இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. சோ ஏன்னா ஒரு ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க ஸ்கூல்ல. அப்ப வந்து அந்த பொண்ண வந்து ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்றாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டா. இறந்த உடனே இந்த பையனுக்கு செம கடுப்பாகுது. ஒரு 4, 5 பையனை கூட்டிட்டு போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். அவங்க அண்ணனை. அந்த பொண்ணுடைய அண்ணன். இதனால தானே ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்தது இவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயில இருந்து ஒருத்தனை ஃப்ரெண்டை பிடிச்சி அவனை அனுப்பி இன்னொரு அண்ணனை கொலை பண்றான். அடுத்தது வெளியில வந்து இன்னொரு அண்ணனையும் அவங்க அப்பாவையோ கொலை பண்றான். அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா இப்படி ஆகும்ட்டு? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுல ஒண்ணு காமம் எவ்வளவு பெரிய கொடுமைன்றதும் இதுல இருக்குது. இன்னொன்னு அந்த அளவுக்கு ஒரு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஒரு ஒரு உயிர் போற, அதாவது நான் அவனை தான் இருப்பேன் போது அவங்க தலையத்தை நம்மளால மாத்த முடியாது. அதான் அங்க முக்கியமான விஷயம். என்ன பண்ணாலும் தற்கொலை பண்றவன் சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண முடியும்? அதை வச்சுதானே இப்ப கூட பேட் கேர்ள் படம் எடுத்தான். நான் இப்படிதான் இருப்பேன், நீ ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கேன் தற்கொலை பண்ணிக்கோன்னு மிரட்டுறான். சரி நீ நாசமா போன்னு விட்டுற வேண்டியதுதான். யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்னோட குழந்தைன்ற அந்த பற்று தான் பிரச்சனை வருது. சோ அப்ப அந்த பற்றையும் சாகடிக்கணும்னா முதல்ல நீங்க செத்துட்டீங்கன்னா எல்லாமே போயிடும்ன்ற. அந்த உடம்புன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆத்மாங்கிறது அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே தனக்குள்ள இருக்கும். வெளியில அந்த மாதிரி தேடி போக வேண்டாம். அவன் நமக்கு பணிஞ்சாதான் அப்படி ஒன்னொன்னு கோபம், ஆசை, பற்று, அகங்காரம் இதெல்லாம் கூடும்போது தானே ஆத்மாங்கிறத மறந்து உடம்புன்னு நினைக்கும் போதுதான் இவ்வளவு கெட்ட குணங்களும் வந்துச்சு. ஆத்மா உணர்வு வரும்போது தானாவே உள்ளுக்குள்ளே இன்பம் வரும். சந்தோஷமா இருக்கலாம். அப்ப வெளியில போய் இவ்வளவு அராஜகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல உலகத்துக்கும் போய் பிறவி எடுக்கலாம் அடுத்தது.
கண்டிப்பா. ஆக்சுவலா சில சமயம் வந்து இந்த சாமி வந்து ஆடுறவங்க அப்படியே அப்படியே "ஆய் வாடா, போடா" அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா ம். இருக்கிறதுலயே அதிக கூட்டம் திருப்பதிக்கு தான் போகுது. ஆனா அந்த விஷ்ணு உயிரோட இருக்கும்போது உலகத்தின் அதிபதி, சொர்க்கத்தின் முதல் ம். நாராயணன் அவர். முதல் ராஜா அவர். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்பு விழா அவர் கோயில்ல கொண்டாடுறாங்க. அவ்வளவு பணிவா இருப்பார். உலகத்தின் ம். அதிபதி பணிவா இருப்பார். அவ்வளவு ஏன் அந்த உலகத்தின் அதிபதியா எப்படி ஆனாரு? இப்ப சிவபெருமான் கொடுக்கிற ஞானத்தை கேட்டு, அவரு எவ்வளவு பணிவா இருப்பார் தெரியுமா? அவருக்கு எவ்வளவு அகங்காரம் இல்லாம இருப்பார் தெரியுமா? இனிமையான குழந்தை இல்ல, செல்லமா ஒரு வார்த்தை திட்ட மாட்டார். அப்படியே சொல்லி சொல்லி தான் நம்மள மாத்துறாரு. சோ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிற அன்பை தூண்டும். அகங்காரம் ம். நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை தூண்டும். நம்ம ஒருத்தர்கிட்ட அகங்காரத்தை வெளிப்படுத்தினா அவனுக்குள்ள இருக்கிற அகங்காரம் தூண்டும். "ஏய் நான் யார் தெரியுமா? ஏய் நான் யார் தெரியுமான்னு?" தூண்டும். நீங்க ம். பணிஞ்சு அந்த அ கிருஷ்ணருடைய தங்கச்சி போன மாதிரி பண்ணீங்கன்னா, அகங்காரத்துக்கு பேர் போன திரௌபதியே பணிஞ்சு போவாங்க. சோ இந்த ஒரு செய்தி இருக்குது. இது இல்லாம அது ஆனா மெயின் இதுதான். நீங்க இறைவன் நினைவுல இருந்தாலே அந்த பணிவு இருக்கும். அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் தானாவே உங்ககிட்ட அதுதான் வந்து வெளிப்படும். அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக நீங்க அத பயன்படுத்துவீங்க. இவ்வளவு ம். அகங்காரத்தை தூண்டும் போதும், நான் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குது. அதையும் மீறி கொஞ்சம் அகங்காரம் வெளிப்படுத்தினா கூட, நீங்களே போய் தனியா சந்திச்சு, "அண்ணா சாரிண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேண்ணா, நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே அடங்கிடாது? யாரா ம். இருந்தாலும் அடங்கிடுமே! இல்ல அகங்காரம். ஏன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய அகங்காரம் வராது. அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். சோ அப்படி தனியா சந்திச்சுட்டா, "ஏய் அவன் நம்ம பையன்டா உட்றா" அப்படின்ருவாங்க. ஆனா இதையெல்லாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அனாதையா குழந்தைங்க வளர்றாங்க பாவம். இல்லையா? எப்ப எல்கேஜி சேர்த்தீங்களோ அன்னையிலிருந்து அந்த குழந்தை ஒண்ணு படிக்குது, இல்லன்னா கேம் விளையாடுது. மொத்தத்துல நல்ல விஷயத்தை சொல்லிக் குடுக்க யாரும் இல்லாத அனாதைகளா தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஜூனியர் பசங்களா இருந்தாலும் சரி, சீனியர் பசங்களா இருந்தாலும் சரி. சோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சோ கேரளாக்காரங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும். பார்ப்பாங்க நம்ம வீடியோஸ. சோ தயவு ம். செய்து நீங்க எல்லா சகோதர, சகோதரிகளுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. ம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தை பாருங்க பெண் குழந்தை பெத்தவங்க மட்டும் இல்ல, ஆண் குழந்தை பெத்தவங்களும் இப்ப துடிக்கிறாங்களா? அதுவும் எவ்வளவு ஆமாம். வயசு ஆனாலும், சின்ன குழந்தையா இருக்கும்போது மட்டும் இல்ல, பெருசானாலுமே. சோ அவசியம் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இதை விட்டா அட்வைஸ் பண்றதுக்கு கடவுளை விட்டால் யாருமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. பக்கத்துல இல்லையா? YouTubeல உங்க மொழி பிரம்மகுமாரிஸ் முரளி மலையாளம் அப்படின்னு போட்டீங்கன்னா, நெறைய சகோதர, சகோதரிகள் பேசுறாங்க. தமிழு, தெலுங்கு, கன்னடா எல்லா மொழியிலயும் இருக்குது. இங்கிலீஷு. எந்த மொழி வேணுமோ அதை கேளுங்க. கடவுளே பேசுறார். ஒண்ணுமே கிடையாது. சாரம். உங்கள ஆத்மான்னு உணர்ந்து அவர நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. நம்ம பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கோம். சோ அப்படி நினைத்து, நினைத்து சொர்க்கத்தில் எப்படி காம, கோபம் இல்லாம இருந்தீங்களோ, அந்த குணம் வந்துருச்சுன்னா, நீங்க அங்க போறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. ஏன்னா உலக அழிவு பக்கத்துல வந்துடுச்சு. ஆல்ரெடி கேரளா ஆட்டங்கான்றத பார்க்கிறோம். வயநாடு போச்சு. இன்னும் இன்னும் அழியணும்ல. அந்த கடல் உள்ள வரணும்ல. அதுக்கு தான் புடிச்சு இழுக்கிறதுக்கு தான் இந்த இந்த பாவம் அநியாயம்லாம் செய்றது. அதிகரிக்கும்போது தான் அந்த பாவங்கள்லாம் நடந்தா தான். பாவப்பட நிறையும்போது தான் அந்த இடம் அழியும். சோ, அதனால தமிழ்நாடு, அங்க இந்த இந்த கடலோர பகுதிகள் ரொம்ப மோசமாக குணம் மாறுறதுக்கு காரணம், முதல்ல இது அழியணும்ல. அதுக்காக தான் நம்ம இங்க பொறந்தே இருக்கிறோம் போல இருக்குது. சோ, அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உலகழிவு நமக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வருது அப்டின்னா, அது உங்களை கொஞ்சம் கூட பாதிக்காம கடைசில நெறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அப்படியே இறைவன தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அமைதியின் அதிர்வலைகள பரவ செஞ்சுகிட்டே இருக்கிறேன். இறைவன் கிட்ட போய்க்கிட்டே இருக்கிறேன். இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். ஓம் சாந்தி. Thanks for watching. Yeah. Thank you, sister. Shanti, sister.